Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல class 6 mathematics chapter 3 number playல one of the topic the magic number of Kapraekar அப்படிங்கறது பார்க்க போறோம். So DR Kapraekar அப்படிங்கறவங்க வந்து ஒரு mathematics teacher மகாராஷ்டிரால தேவலாலி அப்படிங்கற ஒரு ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காங்க. So இவரோட most interest வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா numbers கூட விளையாடுறது. So he found many beautiful patterns in numbers that were previously unknown. So 1949ல இவர் என்ன டிஸ்கவர் பண்ணிருக்கார் அப்படினா ஒரு magical trick playing with a 4 digit number. So 4 digit number யூஸ் பண்ணி ஒரு magical trick வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. So அந்த ட்ரிக்ல அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படினா அதுக்கான ரூல்ஸ் தான் வந்து நமக்கு கீழ கொடுத்திருக்காங்க. So ஃபைனலா இந்த கொடுத்திருக்கிற ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா அந்த Kapraekar கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால அவர் யார் டிஸ்கவர் பண்ணாங்களோ அவங்களோட பேரையே அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் Kapraekar கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை எப்படி கொண்டு வர்றது? ஹவு டு கெட் திஸ் Kapraekar கான்ஸ்டன்ட் யூஸிங் த 4 digit நம்பர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா pick any 4 digit number having at least 2 different digits, say 638. அதாவது நாம எந்த ஒரு 4 டிஜிட் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். You can take any 4 digit number. அதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 different digits இருக்கணும்னு சொல்கிறாங்க. Say for example, இப்போ இதில் எல்லாமே நாலுமே வந்து வேறு வேறு டிஜிட் தான் இருக்குது. Say for example இப்படி நான் எடுக்கலாம் 4482 தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் 2 டிஜிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், 2 டிஜிட் வந்து சேமாக இருக்கலாம். ஆனால் டோன்ட் டேக் 448, அதாவது 3 டிஜிட் வந்து சேம் நம்பராக இருக்கக்கூடாது. நாலுமே வேறு வேறு இருக்கலாம், இல்லை ஏதாவது 2 நம்பர் வேறையும் இன்னொரு 2 நம்பர் சேம் நம்பராகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது ரூல். ஸோ டோன்ட் டேக் 3 டிஜிட் அஸ் த சேம் நம்பர். ஓகே, ஸோ யூ கேன் டேக் எனி நம்பர். இப்போ அவங்க வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா 6382 எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நாம் வந்து அவங்களோட நம்பரை ஃபாலோ பண்ணலாம். வில் டேக் அவர் ஓன் நம்பர். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து 4 டிஜிட் நம்பரில் ஜீரோஸே இல்லாமல் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து நான் பண்ண போகிறேன். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் 0 ஆஸ் அ டிஜிட் இன் ஒன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஜீரோஸை வச்சு எப்படி பண்ணுங்கிறது சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நம்ம அதனால் செகண்டாக வந்து பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து ஜீரோஸையும் ஒரு டிஜிட்டாக கன்சிடர் பண்ணி எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வில் ஃபாலோ த ரூல்ஸ். என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த அந்த 4 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு லார்ஜஸ்ட் நம்பரை மேக் பண்ணுங்கள். தென் செகண்ட் வந்து சேம் அந்த 4 டிஜிட் நம்பரை வச்சு யூ ஹாவ் டு மேக் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ எப்படி லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ணுறது, எப்படி ஸ்மாலஸ்ட் நம்பர் மேக் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். தென் 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்குவீங்களா, ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. இதிலேருந்து பெரிய நம்பரை சின்ன நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் சின்னு எடுத்துக்கணும். ஓகே, இதோட இந்த 4 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆன்சர் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் வந்து 6174ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த கொஷினை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை 6174 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்காம வேறு ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ் ஃப்ரம் த ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 2லேருந்து அகைன் நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் 4 டிஜிட் நம்பர் எங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரவுண்ட் 1ல் எங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதை தான் நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு இன்புட்டாக எடுத்து பண்ண போகிறோம். அதில் 4 டிஜிட் கிடைக்குமா, திரும்ப அந்த 4 டிஜிட்டை தான் நான் யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ணி திரும்பவும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்போயும் உங்களுக்கு 6174 கிடைக்கல அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் 3. இப்படியே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு எத்தனை ரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபைனலாக 6174 கிடைக்குதோ அப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 6174ங்கிறது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டன்ட். Kapraekar கண்டுபிடிச்ச அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது 6174. ஸோ இந்த ப்ராப்ளமை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் அவர் ஓன் 4 டிஜிட் நம்பர். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் யூ கேன் டேக் எனி 4 டிஜிட் நம்பர். உங்களால் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ண முடியுதோ, எவ்வளோ ரவுண்ட்ஸ் உங்களால் ட்ரை பண்ண முடியுதோ
ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து பெட்டராக பெஸ்ட் வேல நீங்கள் வந்து அந்த அவுட்புட்டை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ட்ராக்ஷனில் யூ மஸ்ட் தரோ வித் த கான்செப்ட். ஸோ சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளமாக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ மஸ்ட் பி தரோ வித் தட் சப்ட்ராக்ஷன் கான்செப்ட். ஓகே, ஸோ சப்ட்ராக்ஷன் தெரியல அப்படின்னா யூ கான் டூ வித் திஸ் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ஐ வில் கிவ் 2 examples ஃபார் யூ. ஒன் இஸ் எனி 4-digit நம்பர் எக்ஸப்ட் 0 அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 0 இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். சி பாருங்கள், இப்போ அவங்க எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்மளாம் பாருங்களேன். ஒரு தேர்ட் ரவுண்ட்லேயே தே காட் 6174. ஸோ 6174 தான் என்னது கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ்ப்ளோர் கொடுத்துருக்காங்க நம்மளோட எக்ஸசைஸ். இதை தான் நம்மளோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம். டேக் 4 different 4-digit number and try carrying out these steps. Let's move on to our problem. So let's take the 4-digit number. Round 1 போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு வேளை எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ரவுண்ட் 1ல் நான் எடுக்க போகிற நம்பர் வந்து 5149. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? யூ ஹாவ் டு மேக் லார்ஜஸ்ட் நம்பர் ஃப்ரம் யுவர் நம்பர். நான் எடுத்த இந்த நம்பரில் இருந்து ஒரு லார்ஜஸ்ட் நம்பர். எப்படி நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ணுவீங்க? அதுக்கு வந்து சிம்பிள். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. சரியா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் என்னது? பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பர். ஸோ என்னோடய லார்ஜஸ்ட் நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன் 5149. இந்த கொடுத்துருக்கிற இந்த டிஜிட்ஸை நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதப்படுங்க. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். தட் இஸ் 9 5 4 1. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் வந்து யூ ஹாவ் டு மேக் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். நாம் எடுத்த அந்த 5149லேருந்து ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் எப்படி மேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ சின்ன நம்பர் என்னது? 1, அப்புறம் 4, தென் 5, தென் 9. தென் வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? ஐ எம் கோயிங் டு சப்ட்ராக்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரம் தி பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன் வந்து நல்லா தரோவாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் 1 9ல் போகாது. ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் பாரோ ஃப்ரம் த நியரஸ்ட் நம்பர். ஸோ பாரோ பண்ண உடனே அந்த கிட்டக்க இருக்கிற நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ 11 - 9 2. ஸோ 3 வந்து 5ல் போகுமா? சாரி, 5 வந்து 3ல் போகுமா? போகாது. ஸோ கெட் பாரோ. இந்த 5 வந்து 4ஆக மாறிடும். தென் 13ல் 5 போக 8. 4 - 4 0. தென் 9 - 1 is 8. ஸோ உங்களுக்கு நமக்கு கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடைக்கல. ஸோ ஐ ஹாவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ரவுண்ட் 2க்கு நான் என்ன நம்பர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரவுண்ட் 2க்கு 8082. ஸோ இதுலேயே ஒரு 0 கிடச்சிருக்குது. ஸோ நம்ம இங்கேயே கற்றுக்கலாம். கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன மேக் பண்ணலாம்? லார்ஜஸ்ட் நம்பர் 8082 82 வச்சு. ஸோ ரைட் இன் டிசெண்டிங் ஆர்டர், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 8820. தென் ஸ்மாலஸ்ட் நம்பர் மேக் பண்ணும்போது தான் இப்போ வந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? ஸ்மாலஸ்ட் டிஜிட் என்னதுங்க? 0. அப்போது நான் வந்து இங்கே 0 போட்டு 288 போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து சரியாக வராது. உங்களுக்கு சில டைம் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கலாம், ஆன்சர் கிடைக்காம போகலாம். ஸோ எப்போல்லாம் 0 வருது அப்படியோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 0க்கு அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 2. இந்த 2க்கு அப்புறம் இந்த 0வை நீங்கள் போடுங்க. ஓகே, தென் மீதி இருக்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கலாம். எப்போ 0 வந்தாலும் இது தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 2088 திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். 3-digit நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிகாஸ் 4-digit நம்பரை 4-digit நம்பரால் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 0 வச்சு நீங்கள் எப்படி ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் மேக் பண்ண முடியுமோ கவனமாக பண்ணணும். இப்போது நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ 8 வந்து 0ல் போகாது. ஸோ பாரோ பண்ணலாம். தென் 2 becomes 1. 10 - 8 2. தென் 11 இங்கே பாரோ பண்ணுங்க 7. 11 - 8 is 3. 7 - 0 is 7 and 8 - 2 is 6. இதை Cன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு ஒரு ஸ்டெப்லேயும் நீங்கள் எழுதுங்க. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 6174.
ஒரு ஸ்டெப்லையும் எழுதணும். நாட் ஈக்குவல் டு 6174 இதுதான் ப்ரெசன்டேஷன். தென் எனக்கு வந்து கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடைக்கல, அதனால் நான் ரவுண்ட் 3க்கு போகிறேன். ஸோ ரவுண்ட் 3க்கு நான் யூஸ் பண்ண நம்பர் வந்து என்னோடய லாஸ்ட் ரவுண்டோட ஆன்சர் 6732. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் 7632 தான் என்னோடய லார்ஜஸ்ட் நம்பர். தென் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. 2 3 6 7. தென் டூ த சப்ட்ராக்ஷன். ஸோ 7 வந்து 2ல் போகாது, அதனால் borrow பண்ணலாம். 12 and 3 becomes 2 here. ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5. அகைன் நீங்கள் borrow பண்ணலாம் 12 and this becomes 5. 12ல் 6 போச்சுன்னா 6 and 5 minus 3 is 2. Then 7 minus 2 is it's 5. இதுதான் C. Again it is not equal to 6174. Then we'll move on to round 4. ஸோ ரவுண்ட் 4க்கு என்ன இன்புட் எடுக்க போகிறோம், நம்மளுடைய லாஸ்ட் ரவுண்டோட ஆன்சர் 5265. அகெயின் ஏ கிடைச்ச நம்பரை நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பரை மேக் பண்ணுங்கள். 6 2 5 இருந்தால் அப்படியே நீங்கள் எழுதுங்க 552. தென் பி ஸ்மாலஸ்ட் நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பர். ஓகே, தென் புட் மைனஸ் 6 வந்து 2ல் போகுமா, போகாது. ஸோ கெட் பாரோ. 12ல் 6 போச்சுன்னா 6. தென் 14 இது வந்து 4 ஆகும். தென் 14ல் 5 போச்சுன்னா 9. Then again get a borrow from the nearest number because 5 will not go in 4. Then again 14 minus 5 is 9. Then 5 minus 2 is 3. So again it is not equal to Kaprekar constant. Then we'll move on to round 5. So round 5 க்கு என்னோட input வந்து என்னது 3996. So next வந்து round 5. round 5 க்கு என்னோட input வந்து 3996. So அதை வச்சு நான் பெரிய நம்பர் மேக் பண்ணேன் அப்படின்னா 9963. Then again B smallest number 3699. ஓகே, ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 6264. ஓகே, நான் சப்ட்ராக்ஷன் காட்டில் இதில் 6264. தென் அகெயின் ரவுண்ட் 6 கிடைச்ச இந்த ரவுண்ட் 5ஓட ஆன்சரை வச்சு நான் பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் மேக் பண்ண போகிறேன். தட் இஸ் 6642. தென் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 2466. தென் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 4176. Again it is not equal to Kaprekar constant and we'll move on to the round 7. Then greatest number வந்து 7641 and smallest number வந்து 1467 and do the subtraction. Subtraction பண்ணா 11 and this becomes 3. So 11ல 7 போக it's 4. Again 6 will not go in 3. Then 13. Then this becomes 5. Then 13 minus 6 is it's 7 and 5 minus 4 is 1. Then 7 minus 1 is 6. So finally in the 7th round we got our Kaprekar constant for the number. என்ன நம்பர் நம்ம எடுத்தோம் ரவுண்ட் 1ல 5149. ஸோ 5149 எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 ரவுண்ட்ஸ் வந்து போகுது டு கெட் த Kaprekar constant. ஸோ வில் மூவ் ஆன் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ நம்பர் 2047. இது ஒரு 4 டிஜிட் நம்பரா. ஸோ ரவுண்ட் 1ல் இந்த நம்பரை நம்ம இன்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த நம்பரை வச்சு லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி மேக் பண்ணலாம், டிசெண்டிங் ஆர்டரில் 7420. பட் இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி பண்ணுவீங்க, 0 இருக்கிறதுனால. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 0 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது 0247 வரணும். பட் ஆனால் 0247 நீங்கள் சொல்லும் போது இட்ஸ் நாட் அ 4 டிஜிட் நம்பர், இட் பிகம்ஸ் 3 டிஜிட் நம்பர். ஓகே,
இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஜீரோக்கு அடுத்து என்ன நம்பர் எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுதிட்டு தென் நெக்ஸ்ட்டு ஜீரோ எழுதுங்க, தென் 4 7 அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர், smallest 4 digit number that you can make using these 4 digits. Okay, முன்னாடி நீங்கள் ஜீரோ வச்சு கொண்டு வந்தீங்கன்னா it is not a 4 digit number. Then do the subtraction. So 0 7 will not go in 0, get a borrow. 10 minus 7 is 3, then again 11, this becomes 3. 11 minus 4 is it's 7, then 3 5. So இதுதான் நம்மளுடைய next round input. Because it is not equal to Kapraekar constant, then move on to round 2. So round 2ல greatest number எப்படி make பண்ணலாம், 7 5 3 3. Then smallest number வந்து 3 3 5 7. So do the subtraction. 13, this becomes 2. 13 minus 7, it is 6. So இது வந்து 12 ஆயிடும், இது வந்து 4 ஆயிடும். 14 minus 5, it's 7. 4 minus 3 is 1. 7 minus 3 is it's 4. So இதுதான் வந்து round 2 ஓட answer. Again we'll move on to round 3. Round 3ல greatest number வந்து 4176. இதுதான் நம்மளோட input. Okay, so round 3ல நம்ம எடுக்க போற input வந்து 4176. இதை யூஸ் பண்ணி என்னுடைய largest number வந்து 7641 and smallest number வந்து 1467. Then do the subtraction. 11, இது வந்து 3. So 11 minus 7 is it's 4. Then this become 13 and this will reduce to 5. 13 minus 6, it's 7. 5 minus 4 is 1 and 7 minus 1 is 6. So 2047 எடுத்தா எனக்கு round 3லியே நம்மளுடைய Kapraekar constant கிடைச்சிருச்சு. So this is how we have to solve the Kapraekar constant. Hope you all understood this problem. Thanks for watching.